ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गीता ध्यान श्लोकम படிக்கலாம். ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. 11-12 படிக்கலாம் சேர்ந்து. 17 சாப்டர்ல 11வது பாடல் 12வது பாடல் சேர்ந்து படிக்கலாம். अफलाकांक्षिभिर्यज्ञैः विधिदृष्टो य युज्यते यष्टव्यमेवेति मनः समाधाय स सात्विकः अभिसन्धाय तु फलं दम्भार्थमपि चैव यत् युज्यते भरतश्रेष्ठ तं यज्ञं विद्धि राजसम्. இப்ப நம்ம தபஸ் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கோம்? யஜ்யம் பார்த்துட்டு இருக்கோம். ஆகாரம் முடிஞ்சது, யஜ்யம். அந்த யஜ்யத்துல சாத்விக யஜ்யம் எது இது பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் ராஜசீக யஜ்யம் எது வழிபாடு இது நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதுல சொல்லும்பொழுது பலனை எதிர்பார்க்காமல், இப்ப அந்த பலனை எதிர்பார்க்காமல் செய்வது சாத்விக யஜ்யம். சரி, பலனை எப்படி எதிர்பார்க்காம, அதாவது அதுல அவங்களுக்கு சிந்தனையே போல அப்படின்னா அர்த்தம்னா இது என்னுடைய டியூட்டி. அப்போ நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா, நம்ம பஞ்சமகா யஜ்யம் எல்லாம் பார்த்திருக்கோம் பாருங்க, 3ஆம் அத்தியாயம் வரும்போது பார்த்திருப்போம். இந்த மாதிரி நம்ம பஞ்சமகா யஜ்யம் சொல்லும் போது இது என்னுடைய டியூட்டி, எஷ்டவியம், இது என்னுடைய நான் செய்ய வேண்டியது. இது தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம் எல்லாம் சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த யாக யஜ்யங்கள் சொல்லும் போது இது நான் செய்ய வேண்டிய கடமைன்றதுனால நான் செய்யறேன் தவிர செய்யறேன். ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது எனக்கு செய்ய தெரியுதோ இல்லையோ, ஆனா ஏன்னா எனக்கு சாஸ்திரம் தெரியாது. ஆனா என்ன பண்றேன், நானு சாஸ்திரம் தெரிந்தவர்களை வைத்து நான் அந்த மாதிரி யாக யஜ்யங்களை செய்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே யாருக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? சாஸ்திரம் தெரியாதவர்கள், அதை அறியாதவர்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அவங்க போய் யாக யஜ்யம் செய்யறாங்கன்னா அவங்களுக்குதான் சாஸ்திரம் தெரியாது. சாஸ்திரம் தெரியாது, ஆனா என்ன பண்ணுவாங்க? இப்ப எத்தனையோ கிரகஸ்தர்கள் இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க, அவங்களே யாக யஜ்யம் எல்லாம் பண்றாங்க கிடையாது. அந்த யாக யஜ்யங்கள் என்ன பண்றாங்க? ஆட்களை வச்சு செய்வாங்க இல்லையா, அதுக்கான புரோகிதர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு செய்யறாங்க பாருங்க. அப்படி செய்யும் போது கூட தங்களுக்குன்னு எந்தவித ஒரு குறிப்பிட்ட பலனும் எதிர்பார்க்காம இது என்னுடைய கடமை, அதற்காக வேண்டி நான் இதை செய்கிறேன். இப்ப அந்த காலத்துல சொல்லும் போது யஜ்யம்னு சொல்றோம். இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எல்லா விதமான வழிபாடுகளும், அந்த வழிபாட்டு முறையில பலனை குறித்து எதிர்பார்க்காம இறைவனை வழிபடுவது, அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இதுல வேற என்ன இருக்கு? எப்படி சாதாரணமா சிலது கடமை இருக்கு இல்லையா, நம்மளுடைய குழந்தைகளை நம்ம கவனித்துக் கொள்வது என்னோட கடமைன்னா நமக்கு புரியுது. அந்த மாதிரி இறைவனுடைய வழிபாடு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இதுக்கு மேல அவங்களுக்கு வேற எண்ணமே இல்லை. இப்படி இந்த மாதிரியான பாவனையோட அவங்க இருந்தாங்கன்னா மனதுல இந்த மாதிரியான தெளிவு, ஞானம், இந்த புரிதல் இருந்தாக்க அப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற யஜ்யம் சாத்விக யஜ்யம். ஓகே, அடுத்தது ராஜசீகம் சொன்னோம். என்னது முதல் விஷயமா? அதுக்கு நேர் விரோதமாக பலம் அபிசந்தாய. ஓகே, அங்க அஃபலா காங்ஷி பிகினா, காங்ஷினா பலன், ஆசை. இங்க அடுத்து பலம் அபிசந்தாய, பலனை விரும்பி செய்வது, ஒரு குறிப்பிட்ட பலனை விரும்பி செய்வது.
சொர்க்கம் போகணும்னு ஒரு ஆசை, இல்ல வேற ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆசை நிறைவேற வேண்டும், இந்த பலன் எனக்கு நான் அடைய வேண்டும், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பலனை குறித்து அதோட சேர்த்து மத்ததும் வந்துருச்சு. சில பேர் வந்து உண்மையாவே வெறும் அந்த இந்த விஷயங்கள் பலனை கொடுக்கணும்னு, ஒரு குறிப்பிட்ட பலனை கொடுக்கணும்னு பண்ணுவாங்க. அது இல்லாமையும் அதோட சேர்த்து என்ன ஆடம்பரத்துக்காக, தங்களோட பேர் புகழுக்காக, தங்களை ஒரு ஒரு ஆன்மீகவாதின்னு காட்டிக் கொள்வதற்காக, நாங்களும் ஒரு கலாச்சாரத்தோட யாக யஜ்ஞம் எல்லாம் பின்பற்றோம் பாருங்க அப்படின்னு காட்டிக் கொள்வதற்காக இப்படி செய்கின்ற யஜ்யங்கள் தம் யஜ்யம் ராஜசம் வித்தி, ராஜசமான யஜ்யம் என்று அறிந்து கொள். அடுத்து மூணாவது வந்து 13வது ஸ்லோகம். அதுல வந்து தாமச யஜ்யம் படிக்கலாமா? அது படிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம், விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம், விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம், விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம், மந்திரஹீனம் தக்ஷிணம், மந்திரஹீனம் தக்ஷிணம், மந்திரஹீனம் தக்ஷிணம், மந்திரஹீனம் தக்ஷிணம், ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம், ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம், ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம், ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம், தாமசம் பரிசக்ஷதே, தாமசம் பரிசக்ஷதே, தாமசம் பரிசக்ஷதே, தாமசம் பரிசக்ஷதே. சேர்ந்து விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம், மந்திரஹீனம் தக்ஷிணம், ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம், தாமசம் பரிசக்ஷதே. எடுத்த உடனே சொல்லிட்டாங்க பாருங்க. விதிஹீனம், வேத விதிக்கு விரோதமாக, அந்த வேதத்துல சொல்லியிருக்கிற விதிமுறைப்படியே நடக்கல இந்த யஜ்யம். தாமசம், தாமச யஜ்யம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அத முதல் பாயிண்டே என்ன, வேதத்தை கடைபிடித்து செய்வதுதான் யஜ்யமே. இவங்க அந்த வேத நெறிப்படியே கடைபிடிப்பதே இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது பாருங்க, அசிருஷ்டானம். இங்க என்ன போட்டிருக்காங்க? இங்க கரெக்டா போட்டிருக்காங்க, அன்னதானம். அசிருஷ்டானம் சிருஷ்டினா செய்வதே இல்லை, அன்னமே உற்பத்தி செய்யல, அன்னமே செய்யவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யஜ்யம் யாகம் நடந்தாலே அதுல ஒரு முக்கியமான அங்கம் வந்து அன்னதானம். அன்னதானம் செய்யணும். வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் செய்யணும், இது யஜ்யத்தினுடைய ஒரு பகுதி. ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, முதல்ல விதிப்படி நடத்தவே இல்லை அந்த யஜ்யத்தை. இவங்களாவே எதுக்காகவோ எப்படியோ அவங்க மனது போன போக்குப்படி எப்படியோ நடத்துறது யஜ்யம். அதுலயும் என்ன, எதுக்கு வீண் செலவு, நம்ம எதுக்கு அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு அன்னதானமும் நிறுத்திடுறாங்க. அப்ப பாருங்களேன், பகவானோட வழிபாட்டுல எப்படி வச்சிருக்காங்க வேதத்துல விதிமுறையில, அன்னதானமும் இருக்கணும். அப்போ எல்லா விதமான மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம இன்னைக்கும் பாக்குறோம் கோயில்கள்ல, எல்லா கோயில்கள்லயுமே கூட ஏதாவது திருவிழாக்கள்னாலும் ஏதாவது பூஜை பண்ணாலும் யாகம் பண்ணாலும் பிரசாதம் கொடுக்கணும், அன்னதானம் பண்றோம், மகா பிரசாதம் இப்படிலாம் சொல்லிட்டு பண்றாங்க. அது கிராமப்புறமா இருக்கட்டும் நகர்ப்புறமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இந்த பழக்கம் இருக்கு. ஓகே. விதிஹீனம் அசிருஷ்டான்னம், அன்னதானமும் பண்ணுவதில்லை. அப்ப இதெல்லாம் என்ன காமிக்குது, இவங்க யஜ்யம் பண்ணுகின்றவர்களுடைய மனத்தன்மையை காட்டுகிறது. எப்படி தாமசிகமா இருக்காங்க பாருங்க. மற்றவங்களுக்கு அந்த அன்னதானம் பண்ணணும்ன்ற எண்ணம் கூட இல்ல, சுயநலத்தை காட்டுது, தாமசம். விதிஹீனம் அசிருஷ்டானம், மந்திரஹீனம். இது மட்டும் இல்ல, மந்திரத்தை வந்து தப்பு தப்பா சொல்றது. சரி, அப்படி இல்ல, இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த விதிகளை பின்பற்றாம இப்படிப்பட்ட ஆட்களும், இந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க, கிடைப்பாங்க. வந்து யாகம் பண்ணி வைக்கிறவங்களே மந்திரத்தை ஒழுங்கா உச்சரிக்க தெரியாம இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க இவங்களுக்கும். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இவருக்கே ஏதாவது மந்திரம் தெரிஞ்சாலும், அதுவும் விதிப்படி இல்ல, ஏதோ ஒரு மந்திரம், அதுவும் தப்பு தப்பா சொல்றது. அந்த உச்சரிப்பு, அந்த ஸ்வரம், மாத்திரை, இந்த அளவுலாம் இருக்கு. இது எதுவுமே இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு மந்திரத்தை சொல்றது. யாக யஜ்யம்னு சொன்னாலே மந்திரபூர்வமாக ஆவிர்வாகத்தை அந்தந்த குறிப்பிட்ட தேவதைகளுக்கு அர்ப்பணம் செய்வதுதான் யாகம் யஜ்யம்னு சொன்னாலே. இங்க என்ன பண்றாங்க, எதுவுமே ஒழுங்கா நடக்கல.
அந்த விதிஹீனம் எடுத்தோடனே வேத முறைப்படி நடத்தல. அன்னதானம்ன்ற ஒரு அதுவும் அந்த அங்கமும் இல்ல. மந்திரத்தை தப்பு தப்பா சொல்றது இல்ல. அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் இவங்க அணுகி அந்த யாகத்தையே பண்ண வைக்கிறாங்க. இல்ல இவரே சொல்றதா இருந்தாலும் அப்படிப்பட்டதை தான் சொல்றாங்க. இல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட யாகம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நடக்கணும். இந்த டைம்ல ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆரம்பிச்சு இந்த காலத்துல முடிக்கணும். முகூர்த்தம் எல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம்லாம் இருந்து பண்றாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுங்க இந்த யஜ்யம் பண்ணா அவ்வளவு நேரம் ஆகும். அப்படிலாம் ஒண்ணும் வேணாம். சும்மா முடிங்க, சீக்கிரம் முடிங்க, ஒரு 3/4 மணி நேரத்துல முடிங்க போதும். இப்படிலாம் சொன்ன அர்த்தம் மந்திரஹீனம். அவன் என்ன பண்ணும், கரெக்டா ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறையிலையும் ஒவ்வொரு விதமான மந்திரம் சொல்ல வேண்டியிருக்கும். ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணுவான், இவன் பண்ற அவசரம் கேத்துல பண்ணுங்க சீக்கிரம் பண்ணு 4-5 மணி நேரம் பண்றத ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல முடிச்சிருது எங்கேயாவது. அப்புறம் என்ன, இதுல விட இதுக்கு அடுத்து பாருங்க, அதக்ஷிணம் தட்சிணம். இங்க அதக்ஷிணம் தானம் மற்றது போறாங்க. ஓகே, அக்ஷிணம் தட்சிணம் கொடுக்காம விட்டுருவாங்க. யாருக்கு, அந்த யாகம் பண்ணி வச்சவங்களுக்கு, ஏழைகளுக்கு. அந்த யாகம் பண்ணி வச்சாங்க இல்லையா அவங்க கிட்ட யஜ்யம், வழிபாடு, பூஜை இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? இது நம்ம சொன்னது போல ஒண்ணு பலன் கருதாம என்னுடைய கடமை, இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. மனிதனா பிறந்திருக்கேன், என்னுடைய கடமை. அப்படி இல்லை, அடுத்து என்ன, ஒரு குறிப்பிட்ட பலனை கருதி அந்த பலனை எனக்கு கிடைக்கணும். நான் இறந்து போன பின்னாடி சொர்க்கத்துக்கு போகணும், என்னோட பித்திருக்களுடைய கர்மா அந்த லோகம் போகணும், ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கு, வேதம் விதிப்படி பண்றாங்க. ராஜசீகம் கூட அந்த 12வது ஸ்லோகத்துல பண்ணவங்க கூட வேத விதிப்படி பண்றாங்க. மந்திரம் கரெக்டா பண்றாங்க, அன்னதானம் பண்றாங்க, தட்சிணா கொடுத்துருவாங்க, ஜாஸ்தியா கொடுப்பாங்க. ரொம்ப திருப்தியா பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நம்ம இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்குறதா சொன்னோம், இன்னும் நல்லா வச்சுக்கோங்க, சந்தோஷமா கொடுப்பாங்க. ஆனாலும் அது ராஜசீகம். ஏன், தம்பார்த்தம் இது மாதிரிலாம் இருக்கு. இருக்கிறதுலே என்ன மோசம், இந்த 2வதும் ஓகே. ஆனா என்னன்னா வேத விதிப்படி பண்றாங்க. இவங்க 3வது வேதத்தையும் மதிக்கிறது கிடையாது. அந்த பண்ணி வச்சவங்களுக்கு, அந்த யாகம் பண்ணி வச்சவங்களுக்கு அதட்சிணம். என்ன அர்த்தம், என்ன பண்ணாலும் கடைசியில மன அமைதி தானே வேணும். சந்தோஷம், மன அமைதியா ஒரு வழிபாடு பண்ணோம், ஹோமம் பண்ணோம், ஒரு பூஜை பண்ணோம், கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், நிம்மதியா இருக்கும், ஒரு மன சாந்தி தானே இருக்கணும். அதுவும் கிடையாது. என்னது, அவங்களோட சண்டை போடுறது. நீ என்ன ஹோமம் பண்ணி வச்சுங்க, 1 மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு இவ்வளவு தரணுமா, இவ்வளவு கொடுக்க முடியாது. இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கவங்க நம்ம எது எடுத்தாலும் என்ன பண்றது, போய் சண்டை போடுறது, அந்த பணத்தை குறைக்கிறது. எல்லாத்துக்கும் ரொம்ப புத்திசாலி, பயங்கரமான புத்திசாலி. நம்ம கரெக்டா இருப்போம் நம்மளோட கணக்கு வழக்குல. இவங்க கிட்ட இருந்தா எப்படியாவது வேற எப்படியாவது போகும், மருத்துவ செலவுக்கு, இல்ல எஜுகேஷன் செலவுக்கு, இல்ல வேற எப்படியாவது யாராவது வாங்கி போயிடுவாங்க. கணக்கு பார்த்து இந்த மாதிரி கடைசியில பார்த்தா அந்த ஹோமம் செஞ்ச ஆளுக்கும் ஒரு சாந்தி, அமைதி எதுவுமே கிடையாது. வந்தவங்களுக்கும் அமைதி எதுவும் கிடையாது, செஞ்சு வச்சவங்களும் கிடையாது. எல்லாரோடையும் தகராறு, சண்டை, நெகட்டிவிட்டி. அப்ப எதுக்கு இந்த ஆள் பண்ணாரு, ஏன் இப்படிலாம் நடந்தது, ஸ்ரத்தா விரகிதம். இதனால்தான். இதான் ஆதாரம். இவங்களுக்கு என்ன, ஸ்ரத்தாவே கிடையாது, நம்பிக்கையே கிடையாது, ஒரு உண்மையான நம்பிக்கையும் கிடையாது, ஸ்ரத்தையும் கிடையாது. அப்படிப்பட்டவங்க அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் காரணம். ஸ்ரத்தா இருந்தா என்ன பண்ணுவாங்க, வேதத்துல சொல்லியிருக்கிறபடி எல்லாத்தையும் பண்ணிட்டு தட்சிணா வரைக்கும் அந்த முடிவு, அந்த தட்சிணா கொடுத்தாதான் அது முக்கியமான கடைசி அங்கம், அது கொடுக்கணும், அதுவும் கரெக்டா செய்வாங்க. இது எல்லாமே எதையுமே பின்பற்றாம அந்த யஜ்ய யாக வழிபாட்டு, இறை வழிபாட்டினுடைய நோக்கமும் நிறைவேறாம இப்படி பண்றதுக்கு பேர் தாமசம். சரி, ஏன் தான் இப்படி பண்ணாங்க அவங்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கே தெரியாது. யாரோ எங்கேயோ பண்றதை பார்த்து யாரோ ஏதோ சொல்லி ஏதோ மாட்டிக்கிட்டாங்க, நம்மளும் பண்ணுவோம் யஜ்யம் அப்படின்ட்டு நம்மளும் யாக யஜ்யம் பண்றோம், யாரோ சொன்னாங்கன்ட்டு. இது இப்படிப்பட்ட பண்ணக்கூடிய தன்மை. இப்போ நம்ம இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. ஆனா நாமளும் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம், இல்லைன்னா நம்ம மிஷன்ல இல்ல ஒரு விசேஷம், இந்த சமுதாயத்துல கோவில்கள்ல அதுல பொறுப்பா இருக்கும் நம்ம அப்படின்னா, நாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கோமான்னு பாத்துக்கணும். நம்மளுடைய மனத்தன்மை, ஆட்டிடியூடு இப்படி எல்லாம் இருந்தா அது என்னது, தாமசிக்க யஜ்யம் தான். அப்படின்னா எந்த விதமான பலனும் பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது. இதனால என்னன்னு சொல்றது இல்லை. இது நெகட்டிவ் ரிசல்ட் வேணா வரும். என்ன நெகட்டிவ் ரிசல்ட், தனியா யாரும் வர வேணாம், சாப்பிடலாம், அவங்களுக்கு தான் நிம்மதி போச்சு.
இவ்வளவு தூரம் பண்ணோம், கடைசியில ஏன் தான் பண்ணோமோ அப்படி ஒரு எல்லாரோடையும் சண்டை. வீட்லயும் சொல்லுவாங்க, நான் தான் வேணான்னு சொன்னேன், நீங்க தான் யாரும் சொல்லி யார் பேச்சையும் கேட்டாங்க, யார் பேச்சோ கேட்டு பண்ணிட்டீங்க, இது என்னமோ பண்ணது மிகப்பெரிய குத்தம் மாதிரி. இது பண்ணது எல்லாமே தப்பு, யாரோ எதுக்காகவோ பண்ணிட்டு ஒரு நோக்கம் புரிதல் எதுவுமே இல்லாம நானும் ஏதோ ஒரு விஷயத்த பண்றேன், தப்பா பண்ணி எல்லாரோட நிம்மதியும் போச்சு. இப்படி இருந்தா தாமசம் பரிசக்ஷசே, தாமசிக வழிபாடு, தாமசிக யஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. இப்ப என்ன அர்த்தம்? ஆகாரம் சொல்லிட்டாரு, வழிபாட்டு முறை யஜ்ஞம் பத்தி சொன்னாரு பகவான். இதுல என்ன எப்படிப்பட்ட தன்மை இருப்பவர்கள், அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு, இதை பொறுத்து அவர்களுடைய ஸ்ரத்தை என்னவா இருக்கும்? சாத்விக ஸ்ரத்தை, ராஜசிக ஸ்ரத்தை, தாமசிக ஸ்ரத்தை. இதுல ராஜசிக ஸ்ரத்தையும் தாமசிக ஸ்ரத்தை இருப்பவர்களுக்கு அவர்கள் அதிகாரியா ஆகவே முடியாது. சாத்விகமான ஸ்ரத்தை இருப்பவர்கள் கண்டிப்பாக ஆத்ம ஞானத்துக்கு அதிகாரியாக ஆவார்கள், அவர்களும் இன்க்ளூடட். இந்த பாயிண்ட மறந்துடக்கூடாது. அடுத்து என்னென்ன முடிஞ்சது? ஆகாரம் முடிஞ்சது, யஜ்ஞம் முடிஞ்சது. அடுத்து என்ன? தபஸ். தபஸ் பத்தி சொல்ல போறார் பகவான். அந்த தவத்தையும் வந்து ராஜசீக தவம், சாத்விக தவம், ராஜசீக தவம், தாமசிக தவம். இதுக்கு முன்னாடி தவம்ன்றது 3ஆ பிரிக்கிறார். தவம்ன்றது 3 நிலைகள்லாம் சொல்றார். எடுத்த உடனே தவம்ன்றத சொல்லிட்டு இது சாத்விக தவம், இது ராஜசிக தவம், இது தாமசிக தவம்னு சொல்லல. இது தவமே 3 நிலைகளாக இருக்கு, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அது தெரிந்த பின்னாடி அப்புறமா அதை பிரிப்பார், சாத்விக, ராஜசிகம், தாமசிகம். அதுன்ற 3 நிலையில ஒன்று உடல் அளவில் செய்யக்கூடிய தவம், இன்னொன்று வாக்கு பேச்சளவில் நம்ம பேசுறோம்ல, வாக்களவில் செய்யக்கூடிய தவம், அதுக்கப்புறம் மனதளவில் செய்யக்கூடிய தவம். காய வாங் மனசு, இந்த 3 நிலைகள்ல நாம செய்யக்கூடிய தவம். இந்த தவம் வந்து 3 நிலைகளாக இருக்கு. அத முதல்ல விளக்குகிறாரு நமக்கு. சரி, நம்ம பார்ப்போம், அது வரும்போது தெரியும் நமக்கு. இப்ப முதல்ல என்ன சொல்ல போறாரு? 3 நிலைகள்ல என்னென்ன பார்த்தோம் நம்ம? உடல் அளவுல, வாக்களவுல, மனதளவுல. இப்ப என்ன விஷயம்னா, ஒவ்வொரு தவக்குமே இந்த 3 வேணும். உடல், மனசு, புத்தி 3த்துக்குமே வேணும். உடல், வாக்கு, மனம் புத்தி சேர்த்துதான். இது 3மே எல்லாத்துக்குமே வேணும். ஆனா ஒவ்வொரு தவத்திலையும் அந்தந்த பிரதானமாக இருக்கும். பிரதானமாக வெளிப்படுதல் வந்து மாறுபடும். இப்போ நம்ம உதாரணம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் பாருங்க. உடனே வந்து உடல் அளவில் செய்யற தப்பத்துக்கு வந்து மனதே வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது, அறியே வேண்டாம் அர்த்தம் கிடையாது. புரிதல் இருக்கணும். அங்க வாக்கு பயன்படவே பயன்படாது சொல்லக்கூடாது. ஆனா பிரதானமாக என்னது? பிரதானமாக உடல் மூலமாக செய்யக்கூடியதாக இருக்கும் தபம். அதே மாதிரி இது புரியுது இல்லையா? இது உடல் அளவுல செய்யற தவம் உடனே மனத்துக்கும் வாக்குக்கும் வேலையில நினைச்சு கூடாது. மனது சொல்றதான் உடல் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். பிரதானமாக உடல். ஒரு சில தபஸ்ல பிரதானமான வாக்கு, ஒரு சில இடத்துல மனசு. ரொம்ப கிராஸா சொல்லணும்னா, நம்ம பூஜை எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, கிராஸா பூஜை எல்லாம் பண்றோம். அப்போ என்ன ஆகுது? உடல் தானே பண்ணுது. உடல் தான் பிரதானமாக இருக்கு. ஜபம் பண்ண எது பிரதானமாக இருக்கு? வாக்கு. அதனால உடல் சம்மந்தம் நடத்தியா? சம்மந்தம் நடத்தமா? உடல் அங்க ஆனா பிரதானம் என்ன? முக்கியமா அந்த கருவி பயன்படுது. அப்போ புத்தி வேணாமா? அப்போ தியானம் பண்றோம், யோசிக்கிறோம், தியானம் பண்ற ஒரு விஷயம், அங்க என்ன? உடலும் இருக்கும், வாக்கும் இருக்கும், மனதும் இருக்கும். அதனால இந்த 3மே எல்லா தவத்துக்குமே தேவைனாலும் எந்த தவத்துக்கு எது பிரதானமான கருவியாக இருக்கோ அதை பொறுத்து அதுக்கு பேர் வருது. சரிங்களா? உடல் மூலமாக செய்யக்கூடிய தவம், வாக் மூலமாக செய்யக்கூடிய தவம், மனசு மூலமாக செய்யக்கூடிய தவம்னு அந்த கருவி அதுக்கு பிரதானமாக இருக்கு. இப்ப நம்ம படிக்கலாம். அது 14வது ஸ்லோகம். தேவத்விஜகுரு பிராக்ஞ தேவத்விஜகுரு பிராக்ஞஹ தேவத்விஜகுரு பிராக்ஞஹ தேவத்விஜகுரு பிராக்ஞஹ. பிராக்ஞதமா, பிராக்ஞல்ல. ஓகே. பூஜனம் சௌச்சமார்ஜவம் பூஜனம் சௌச்சமார்ஜவம் பூஜனம் சௌச்சமார்ஜவம் பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சர்யமஹிம்சா ச பிரம்மச்சர்யமஹிம்சா ச
ब्रह्मचर्यमहिंसा च ब्रह्मचर्यमहिंसा च शारीरं तप उच्यते शारीरं तप उच्यते शारीरं तप उच्यते शारीरं तप उच्यते देवद्विजगुरु प्राज्ञ पूजनं शौचमार्जवम् ब्रह्मचर्यमहिंसा च शारीरं तप उच्यते தேவர் தேவர்கள் அப்புறம் தேவர்கள் இறைவன் ஓகேங்களா நம்ம வேத காலத்துல சொன்ன இறைவனாக இருக்கட்டும் அக்னி வாயு இதெல்லாம் சொல்றோம்ல அப்படி இல்லைன்னா இப்ப இந்த அதுக்கப்புறமா நம்ம வழிபடக்கூடிய எல்லா விதமான இறைவன்களை எடுத்துக்கலாம் கடவுளர்கள் தேவ த்விஜ யாரு யாருன்னா நம்ம இங்க இரண்டுன்னு சொல்றாங்களே ஏதாவது வீணா ரெண்டு ஜான பிறப்பு இரு பிறப்பாளர்கள் தான் த்விஜக. அப்போ ஞானம் ஒரு ஞானத்தை தாங்கள் படித்து புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் பிராமணர்கள்னு பேரு, த்விஜகன் பேர் அவங்களுக்கு. த்விஜக இரு பிறப்பாளர்கள். ஓகேங்களா? அப்போ தேவன்னா யாரு? இறைவன் நம்ம பார்த்துட்டோம். இங்க த்விஜன் சொல்லும் போது மறுபடியும் சொல்றோம், இரு பிறப்பாளர்கள் சொல்லும் போது என்ன அர்த்தம்னா அந்த இறைவனை பற்றிய நம்ம உலகை பற்றிய எல்லா விஷயத்தையும் பற்றிய ஒரு ஞான பொக்கிஷமாக இருப்பது வேதங்கள். ஓகேங்களா? வேதங்கள் ஞானம்னாலே வேதங்கள் தான். அந்த வேதங்களை கற்றுக்கொண்டு முறைப்படி கற்றுக்கொண்டு தாங்களும் பின்பற்றி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கு பிராமணர்கள் பேரு. இங்க த்விஜகன் கொடுத்திருக்காங்க பேரு. அவங்களையும் வணங்குதல், இப்ப தேவர்களை வணங்குதல், பிராமணர்களை வணங்குதல், த்விஜக பிராக்ஞ குரு. மூணாவது குரு, தேவ த்விஜ குரு. ஓகே, இங்க குருன்றது யாரு? குருன்றது ஆன்மீக குருவாகவும் இருக்கலாம், லௌகிக குருவாகவும் இருக்கலாம். உலக விஷயங்களை ஏதாவது கற்றுக் கொடுத்த ஆசிரியர் குருவாக இருக்கலாம், இல்ல நம்ம வேதாந்த ஞானம் நமக்கு வழங்கிய குருவாக இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். அந்த குரு. அப்புறம் பிராக்ஞ சொல்லும் போது ஞானிகள், ஆத்ம ஞானிகள், சாஸ்திரஜர்கள் எல்லாமே அதுல அடக்கம். ஞானிகள் வச்சுக்கலாம். ஞானிகள் சொல்லும் போது இப்படி இவர்கள் எல்லாரையுமே சான்றோர்கள் வச்சுக்கலாம். பாருங்க, சான்றோர்கள் நமக்கே தெரியும், ரெஸ்பெக்டபிள் பீப்புள்ன்ற சில பேர்லாம் மதிக்க தகுந்தவர்கள். அவங்களோட பேக்ரவுண்ட் படிச்சவங்க படிக்காதவங்க, இந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்கார, இது மாதிரி எந்த கேட்டகரியில அவங்க சேர்க்கக்கூடாது. அதான் பிராக்ஞக. அவங்க அதை பொறுத்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எதா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய அந்தஸ்தை பொறுத்தோ இந்த சமூக அந்தஸ்தோ அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு அப்ளிகபிளே கிடையாது. சான்றோர்களுக்கு அவங்க எப்படிப்பட்டவர்கள்? சான்றோர்கள், அவ்வளவுதான். அதனால மதிக்க தகுந்தவர்கள் ஞானிகள். ஓகே, இப்படிப்பட்டவர்களை நாம என்ன பண்ணோம்? அவங்கள பூஜனம், அவர்களை நாம வணங்க வேண்டும். இப்போ முன்னாடி என்ன சொன்னோம்? யஜ்ஞ வழிபாடு பத்தி பேசணும். இங்க என்ன சொல்ல வராங்க? இங்க பூஜனம்னு சொல்லும் போது இதுவும் வழிபாடு தானே. பூஜை செய்வதுன்னா என்ன அர்த்தம்? இங்க அவங்களுக்கு எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் பூஜை செய்யணும், பூ எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்றது. அவங்களுக்கு இங்க பூஜை செய்வதுன்னா என்ன? அவங்களுக்கு சேவை புரிவது. அவங்களுக்கு சேவை புரிவதுன்னா என்ன? சேவை புரிவதுன்னா நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யறது கிடையாது. நம்மளால நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை செய்வது சேவை கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அதை நிறைவேற்றுவது, அதை பூர்த்தி செய்வது, அதற்கு உதவுவது. இங்க உதவியும் கூட வர முடியாது இல்லையா? ஏன்னா குரு, தேவர், பிராக்ஞன் இவங்களெல்லாம் நம்ம என்ன யார் உதவி செய்யறது? சேவை செய்வதுதான் கரெக்ட். நம்ம சேவை அது. ஏன்னா அவங்களுக்கு உதவியே தேவை கிடையாது. ஆக்சுவலா அந்த சேவை வாய்ப்பு கூட நம்மளை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தானே தவிர அவங்களுக்கு ஒரு எந்த விதமான ஒரு சுயநல நோக்கமும் இருக்காது. ஆனாலும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு, நம்மளுடைய பாவனை எப்படி இருக்கு, அந்த பாவனைய வெளிப்படுத்துவது எப்படி வெளிப்படுத்துவது? அப்படி நம்ம வெளிப்படுத்துவதற்கு நம்ம சொல்றது சேவைன்னு சொல்லிக்கிறோம். நம்ம
இது நம்ம அவங்களுடைய ஸ்டாண்ட் பண்ணி பார்க்க கூடாது. தேவன் இறைவன் உடனே எனக்கு சேவை செய்யுன்னு கேட்டாரு, கிடையவே கிடையாது. த்விஜ அவரு எனக்கு சேவை செய்ய கிடையாது. குரு அதான் அவங்களுக்கு நம்ம செய்யறோமோ செய்யலையோ அதுல அக்கறையே இருக்காது. நம்மளுடைய நன்மைக்காகவே அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருப்பாங்க, அந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அப்படி நமக்காகவே சிந்திச்சு நம்மளுடைய நன்மைக்காகவே செயல்படுகிறவங்கள நாம என்ன பண்ணோம்? அப்போ பதிலுக்கு ரிசீவிங் எண்ட்லயே இருக்கணுமா? இப்ப பாரு, நமக்கு அப்போ நம்ம செல்ஃபிஷா மாறிடுவோம் இல்லையா, சுயநலமா ஆயிடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான் இந்த வழிபாடு சேவைன்னு சொல்றது. அப்போ அவங்கள நம்ம எந்த விதத்திலையும் வேற மாதிரி கருதி விடக்கூடாது, மறந்துடக்கூடாது, கிராண்டட் ஆயிடக்கூடாது. இல்ல அது பாட்டு இருக்கும் அப்படிலாம் இல்ல, நமக்கு அந்த பாவனை இருந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் எதுல வருது? ஷாரீரம் தப உச்சத்தே. இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. அந்த ஷாரீர தபஸ்ல முதல்ல சொன்னது என்னது? ஷாரீரம் தப உச்சத்தே அப்படின்னா அர்த்தம், மனதுல இதெல்லாம் நமக்கு தோணுது. என்ன தோணும்? இவங்களுக்கு நம்ம தேவர் இறைவனுக்கு, இப்ப இறைவன் சொல்லும் போது கோவில்கள், நம்ம வீட்டுல பூஜை அறை இருக்கு, கோவில் இருக்கு, நம்ம ஏரியால இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கு. இந்த மாதிரி கோவில்களுக்கு திருவிழாக்கள் நடக்குது, இல்ல நம்மளாவே ஏதாவது போய் என்ன செய்யலாம், அந்த கோவில்ல என்ன தேவை இருக்கு அப்படின்னு அந்த தேவைகளை பூர்த்தி செய்வது, நம்மளாவே போய் செய்வது. அதே போலதான் த்விஜ நம்ம சொல்லும் போது ஞானத்தை பாதுகாப்பவர்கள், ஞானத்துக்காகவே வேத சாஸ்திர ஞானத்தை பாதுகாத்து தாங்கள் கடைபிடித்து பின்பற்றி மற்றவர்களுக்கும் போதிப்பவர்கள். குருன்ற நம்ம சொல்லும் போது இந்த உலக விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவர்கள், ஆன்மீக ஞானம் கற்றுக் கொடுத்தவர்கள், ரெண்டு பேருமே. பிராக்யன் நம்ம சொன்னது போல சான்றோர்கள், ஞானிகள். இவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய தேவை என்ன 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 என்று அறிந்து நாமளாவே போய் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இது அப்ப என்ன அர்த்தம்? இல்ல எங்களுக்கு மனசுலயே இருக்கு, மனசுலயே எல்லாம் பண்ணிக்கலாம், அப்படித்தானே? எல்லாம் மனசுலயே கிடையாது. அதை என்ன சொன்னா, எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வெளிப்படுத்துறது உடல் மூலமாக நேரடியா போய் அவங்க அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ப போய் நேர மனசுல ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. யாருக்கு? அந்த திருப்பதி பகவான் என்ன செஞ்ச ஒண்ணு பெரிய மரியாதை, பெரிய பக்தி இருக்கு எனக்கு. அது இல்ல, அது எனக்கு பயங்கர குரு பக்தி இருக்கு. எனக்கு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்ப அப்படி இல்லை, இது நம்மளே இமேஜின் பண்ணிக்கூடாது, அது இமேஜினேஷனோட நின்றுடக்கூடாது. மனதளவுல நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க. இப்படி பண்றதுக்கு பேரு ஷாரீரம் தவம். இதெல்லாம் எதுல வருது? தவத்துல. அதுல எது? உடல் அளவுல நாம செய்யக்கூடிய வெளிப்படுத்துவது, பிசிக்கலா. அதாவது உடல் அளவுனா உடல் என்ன வெளிப்படும், அது தன்னால வெளிப்படும். அப்படி வெளிப்படுது இல்லையா, நம்ம மனசுலதான் இருக்குது. ஆனாலும் வெளிப்படும் பொழுதுதான் அது வெளிப்படுத்தணும்னு அர்த்தம். அது வெளிப்படுத்த நமக்கு தான் நன்மையை தவிர, நம்மளுடைய மனதுதான் தூய்மை அடைமையை தவிர, நமக்கு மனதுதான் முதிர்ச்சி அடைமையை தவிர, அவங்களுக்கு அதனால தனிப்பட்ட ஒரு லாபம் கிடையாது. அதை பத்தி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. தேவ, த்விஜ, குரு, பிராக்யன் இவர்கள் எல்லாம். அதனால இது நமக்காக நாம செய்கின்ற தவம். நான் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம வீட்டிலேயே சொல்லக்கூடாது. அது டியூட்டி, ஒருத்தருக்கு மாத்தி. அப்படி இருக்கும்போது இதுவும் என்ன? இதுவும் டியூட்டி, இதுவும் நம்மளுடைய டியூட்டி. அது உடல் அளவில் நாம செய்கின்ற தபஸ். இப்போ நம்ம தவம்ன்றது நம்ம எப்படி மனதுல நமக்கு பதிஞ்சிருக்கும்னா, இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஒத்த காலில் போய் நிற்கிறது, இல்ல மலை மேல குகையில போய் இமாலய மலையில போய் தவம் பண்றது, இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம்ல. இல்லைன்னா இன்னும் என்ன தவம் பண்ணலாம்? இன்னும் என்ன ஹார்ட் ஒர்க்கிங் அவங்க, ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பிக் போயாச்சு, ஹிமாலயன் மவுண்டனே ஏறிட்டாங்க, தபஸ் எஃபர்ட் இல்லையா? அந்த ட்ரக்கிங் எல்லாம் போறாங்க. இப்ப இமயமலை ஏறிடுவாங்க, எவரெஸ்ட் மலை ஏறிட்டாங்க. பெருசா ஏதோ எங்கேயோ யாரோ ரேரா செய்யறதுலாம் தவம் அப்படி சொல்றோம் இல்லையா? அதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம் பாருங்க, அதுக்கு எஃபர்ட் போடுறோம். அதெல்லாம் ஒரு தவம் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா இங்க கிருஷ்ணர் தவம்ன்றத 3ஆ பிரிக்கிறார். நீ உடல் அளவுல செய்யறது தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, வாக்களவுல செய்யற தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, மனதளவுல செய்யற தவம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதுல உடல் அளவுல செய்யறத முதல்ல அவர் சொல்றது இந்த வழிபாடு, இந்த சேவைகள், நாம புரிய வேண்டிய சேவைகள். இது இப்ப ஏன்னா நம்ம எதையோ பண்ணிட்டு இருப்போம், இதை பண்ண மாட்டோம் பாருங்க. இதை பண்றோமா நமக்கு தெரியாது, இதை பண்றோமா இல்லையான்றதான் நம்ம கவனிக்கணும் பிரதானமாக. அடுத்து என்ன? பிரம்மச்சரியம், ஷரீர தபஸ்.
இங்க பிரம்மச்சரியம்னு சொல்லும் போது யார பத்தி பேசுறாங்க? யார பத்தி பேசினாலும் சரி, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதத்தில் இது சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மச்சரியம்ன்றது இதுவும் சாஸ்திரத்துல இருக்கிறத தான் சொல்றோம் நம்ம, இல்லையா? அதுபடிதான். அப்ப என்ன சொல்லியிருக்கு? கிரகஸ்தர்களுக்கு ஒரு விதமா சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அப்ப கிரகஸ்தர்களுக்கு எது பிரம்மச்சரியம்? எது பிரம்மச்சரியம்னா அவங்க கணவன் மனைவிக்குள்ள கற்போட இருப்பது பிரம்மச்சரியம். அவங்க அந்த கிரகஸ்தாசிரமத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? பிரம்மச்சரியம்ன்றது அதுதான். அப்ப முறை தவறி இந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? பேசுறோம், படிக்கிறோம், இல்ல பேப்பர்ல, நியூஸ்ல இது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிறது இங்க சொல்லக்கூடிய பிரம்மச்சரியம். ஓகே, இதுவும் எங்க சொல்லியிருக்குன்னு சொல்றேன்னா எங்க நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா. நம்மளுடைய வேதங்கள்லயும் அதுக்கான புத்தகங்கள் இருக்கு இல்லையா? சாஸ்திர நூல்கள், அந்த நூல்கள்லயும் சொல்லப்படுறதுதான் இங்க இது சொல்லியிருக்கிறது. இப்ப சொல்றது எல்லாமே அத கிருஷ்ணர் மறுபடியும் இங்க சொல்றாரு. தவம்ன்றது உடல் அளவுல சொல்லும் போது பிரம்மச்சரியம்னு சொல்றாரு. அதுல நம்ம பார்த்தது என்ன? ஆண் பெண்ணுடைய அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய அந்த கற்பு நெறி, அதுதான் இங்க பிரதானமாக சொல்லப்படுது பிரம்மச்சரியம்ன்றது. அஹிம்சா, இது என்னது? அஹிம்சா நம்ம ஏற்கனவே பார்த்தது, முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். எங்க பார்த்தோம் தெரியல, ஞாபகம் இல்லை, விட்டுடலாம் இல்ல. சரி, நம்ம பார்த்திருக்கோம். அது அஹிம்சா சொல்லும் போது ஹிம்சை செய்யாமல் இருப்பது, மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்கக்கூடிய தன்மை. உடல் அளவுல இங்க என்ன சொல்றோம்? சாரீரம், உடல் மூலமாக துன்புறுத்துவது என்ன அர்த்தம்? அடிக்கிறது தானே. திடீர்னு அடிச்சிடறாங்க பாருங்க, வன்முறைன்னு சொல்றோம். அது வன்முறை, அடிக்கிறது, இப்படிலாம் சொல்றோம்ல நம்ம, அஹிம்சா. அப்போ இங்க மனதளவுல இருக்கு. உடனே மனதளவுல நம்ம வாக்களவுல இருக்கு, அது வேற. இங்க எதுல கொண்டு வராரு இத? ஷாரீரம் தப. ஷாரீரம் தப்பதுல முதல்ல பிசிக்கலா நீ யாரையும் எதையும் துன்புறுத்தாம இரு, அஹிம்சா. இதெல்லாம் எதுல வருது? ஷாரீரம் தபஸ் என்று சொல்லப்படுகிறது. ஷாரீரம் தப உச்சியத்தை. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? சாத்விக, ராஜசிக, தாமசிகம் பார்க்கணும். ஆனா அது பார்க்கல. இப்ப என்ன பண்ணுவோம்? தவம்லயே 3 நிலையில் இருக்கு. உடல் அளவுல, மனதளவுல, வாக்களவுல. இத சொல்லிட்டு அதுக்கப்புறமா உடல் அளவுல சாத்விக தபஸ் எது, ராஜசிக தபஸ் எது, தாமசிக தபஸ் எது, வாக்களவுல ராஜசிகம், தாமசிகம், சாத்விகம் எது, மனதளவுல செய்யக்கூடிய சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம் எது, இப்படிதான் வரும். சரி, இப்போ நம்ம பார்த்தது ஷாரீரம் தப உச்சியத்தே. இது புரியுது இல்லையா? இப்ப நம்ம என்னெல்லாம் சௌச்சம் வந்ததுல, சௌச்சம், ஆர்ஜவம். ஓகே, இது ரெண்டு நடுவுல விட்டுட்டோமா நம்ம? சௌச்சம் சொல்லும் போது உடல் அளவில், இதுவும் உடல் அளவில் தான். ஏன்னா ஷாரீரம் தப்ப, நம்ம உடலை எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம், இது சொல்ல வேண்டியது கிடையாது. தினமும் பல் தேய்க்கணும், தினமும் குளிக்கணும், இப்படிலாம் சொல்ல வேண்டியது இல்லைல்ல. இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ என்ன அர்த்தம்? இங்க என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாரு பகவான் கிருஷ்ணன்னா, வெளியிலையும் உடல் அளவிலையும் நாம ஓடுகின்ற உடை நிலையிலையும் நாம தூய்மையாக இருக்கணும். ஓகே, அந்த தூய்மையை வலியுறுத்திட்டே இருப்பாரு. சௌச்சம் சௌச்சம் சௌச்சம். ஆனா அதனுடைய கான்டெக்ட் மாறிட்டே இருக்கும். இங்க ஷாரீரம் தப்ப உச்சத்தை. அப்போ நம்ம பேசிக்கானது நம்மளுடைய உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சௌச்சம். ஆர்ஜவம் என்ன சொல்றது? இங்க என்ன போட்டிருக்கு? ஆர்ஜவம் நேர்மை சொல்லும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். ஆர்ஜவம் சொல்லும் போது நேர்மையாக இருப்பது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்லுவோம் இல்லையா? அதாவது மனம், வாக், காயம், இது மூன்றும் ஒரே நிலையில் இருப்பது. மனது சிந்திக்கிறது தான் பேசுறது படி நடப்பது, இதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் ஆர்ஜவம்னு சொல்லும் போது. இதெல்லாமும் எங்க தெரியணுமா? இதெல்லாம் வெளியில நம்மளுடைய நடவடிக்கையிலேயே தெரியணும்னு சொல்றாங்க. அதனாலதான் இதை ஷாரீரம் தபஸ்ல கொண்டு வந்திருக்கு. இது எப்படி தெரியும்? நடவடிக்கையில எப்படி தெரியும்? மறுபடியும் என்னது? நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடி அதுல எதெல்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்கோ அதை செய்வது, அதுல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் இருப்பது. நம்ம மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கணும், மறந்துடக்கூடாது.
இவங்களுக்கு தான் சாஸ்திரமே தெரியாது, அவங்கள பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இவங்களுடைய முன்னோர்களை, இவங்களுடைய கலாச்சாரத்தை, ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றாங்கன்னு, அவங்க கடைபிடிக்கிற வாழ்க்கை முறை, அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய சமுதாயம், அதுல என்ன பண்ணிருப்பாங்க, அதுல ஆக்சுவலா சாஸ்திரத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர்களா இருப்பாங்க அவங்க எல்லாம். அதனால நேச்சுரலாவே என்ன பண்ணுவாங்க, இதை நான் செய்ய மாட்டேன், இதைதான் செய்வோம். இப்படி அவங்க பர்டிகுலரா இப்ப இருக்கிற ஜெனரேஷன், அது முன்னாடி தெரியாம இருந்தா கூட அவங்க அதுபடியே நடப்பவர்களா இருப்பாங்க. அதனாலதான் அது சாத்விகம்னு சொல்றாங்க. உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுதா என்னன்னு பாயிண்ட்? அவங்க ஒண்ணு நேரடியா தெரியாது, இல்ல தெரிந்தவர்களை கேட்டு அப்படி நடந்து கொள்வார்கள், அதை கடைபிடிப்பவர்களை கேட்டு. புரியுதுங்களா? இப்படி அவங்க மற்றவர்கள் சாஸ்திரம் அறிந்தவர்களை கேட்டு 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 அப்படியே பின்பற்றி இவங்க அது தெரிஞ்சுக்கலன்னா கூட இவங்களுடைய குடும்பத்துல அந்த பழக்க வழக்கங்கள் வந்துடும், அவங்களுடைய சமுதாயத்துல அவங்களுடைய குடும்ப வழக்கங்கள்ல இதெல்லாம் வந்துடும். அப்படிப்பட்டதுதான் ஆர்ஜவம்னு பேரு. உங்களுக்கு புரியுதாங்கன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார். அவங்க எப்படி பண்ணுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். இவங்களுக்கு சாஸ்திரமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா கரெக்டா அதுல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி செய்வாங்க. அது இதெல்லாம் தவிர்க்கணும், நிஷித்த கர்மங்கள், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. நாங்க இப்படிதாங்க, நாங்க செய்ய மாட்டோங்க. இப்ப கூட சில பேர் கிட்ட நான் பேசும்போது பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இவங்க இல்லைங்க, நாங்க இதெல்லாம் பண்றது இல்லைங்க. வெரி குட். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, அது கடைபிடிக்கிறாங்க அவங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, இதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ன்றது நம்ம மனசுல தோணுனபடி எல்லாம் செய்வதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் கிடையாது. ஏன்னா நம்ம மனசுல தோன்றது என்னது, விருப்பெருப்போட இருக்கும், நான் நேர்மையோட நடந்துக்கிறேன் அப்படின்னு கிடையாது. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடி நான் இதை செய்பவர்களாக இருப்பாங்க. சாஸ்திரம் சொல்லியிருக்க எதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் அதை செய்யாம இருப்பாங்க. இத அவர்கள் அறியாமலேயே அந்த நடைமுறையில அவங்களுக்கு அது வந்திருக்கும், அவங்களுடைய முன்னோர்கள் வழியாக அவங்க பண்பற்றுகின்ற சாத்விக ஸ்ரத்தான்னு பேரு. அதனாலதான் சாத்விக ஸ்ரத்தால வருது. ஓகேங்களா? புரியுது? இல்ல டவுட் இருந்தா கேட்டுக்கலாம், அதுல கன்வியூஸ் பண்ணி கூடாது. நானே தான் கேட்டேன், அவங்களுக்கு தான் சாஸ்திரம் தெரியாது அப்படின்ற பாருங்க. அப்போ கூட அவர்கள் இப்படி இருப்பாங்க, நேர்மையானவர்களாக இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் பிரம்மச்சரியம் நம்ம பார்த்துட்டோம். தேவ த்விஜ குரு பிராக்ஞ பூஜனம், இவர்களை வழிபடுவதுனா சேவை புரிவது. சேவை புரிவதுனா நம்மளுடைய நன்மைக்காக, நம்மளுடைய மன தூய்மைக்காக, மன முதிர்ச்சிக்காக. அடுத்து சௌச்சம், உடல் அளவிலையும் நாம தூய்மையாக இருக்க வேண்டும். ஆர்ஜவம், சாஸ்திரத்தின்படி அறியாமலேயே சாஸ்திரத்தை ஒட்டியே அவர்கள் நடப்பார்கள், சாஸ்திரத்துல தடை செய்யப்பட்டதை செய்ய மாட்டாங்க. அப்புறம் பிரம்மச்சரியம் நம்ம பார்த்தோம், கிரகஸ்தர்களுக்கு எப்படிப்பட்ட பிரம்மச்சரியம்ன்றது எப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய அந்த கற்பு நிலை, அதை நம்ம பார்த்தோம். அஹிம்சா, உடல் அளவுல பிசிக்கலா யாரையும் எந்த விதமான தொல்லையும் பண்ணாம இருப்பது அஹிம்சை. இதெல்லாம் ஷாரீர தப உச்சதே. அடுத்து என்னது? சரி, அடுத்து வாங்மய தபஸ். வாக், சாரீரம், தபம், அப்புறம் மனசு அப்புறம் வரும், மானசம். படிக்கலாம் அடுத்த ஸ்லோகம். வாங்மய தபஸ். அனுத்வேககரம் வாக்கியம். அனுத்வேககரம் வாக்கியம். அனுத்வேககரம் வாக்கியம். அனுத்வேககரம் வாக்கியம். சத்யம் பிரியஹிதம் சயத். சத்யம் பிரியஹிதம் சயத். சத்யம் பிரியஹிதம் சயத். சத்யம் பிரியஹிதம் சயத். ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ. ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ. ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ. ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ. வாங்மயம் தப உச்யதே. வாங்மயம் தப உச்யதே. வாங்மயம் தப உச்யதே. வாங்மயம் தப உச்யதே. சேர்ந்து படிப்போம். அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ வாங்மயம் தப உச்யதே. இது வாங்மயம்னா நம்மளுடைய பேச்சு வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும்?
துவேகரம், அதாவது மற்றவர்களுக்கு இங்க துன்புறுத்தாது. ஓகே, மற்றவர்களுக்கு பயத்தையும் துக்கத்தையும் கொடுக்காத கூடியதாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் என்ன ஏற்படுறது, நம்மளுடைய வார்த்தை துக்கம் கொடுக்கக்கூடாது. அவங்க அதை கேட்டு இப்படி ரொம்ப துக்கத்துல அவங்க அவ்வளவு தூரம் மனதில் பாதிக்கப்படக்கூடாது. பயமும் வந்துடக்கூடாது. இவங்க பேசினாலே பயமா இருக்கு அப்படி சொல்லிடுவாங்கல்ல சில பேர் நம்மளை பார்த்து, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அனுத்வேகரம், துன்புறுத்துதல். துன்புறுத்தல் சொல்லும் போது என்ன, துக்கம் தானே துன்புறுத்தல் ஒருத்தருக்கு. அதனால அவங்களுக்கு மனசுல ஒரு சோகத்தை உண்டு பண்ணிடக்கூடாது நம்மளுடைய வார்த்தைகள், பேச்சு. இது என்ன சொல்றாரு, தபஸ்ல வருது, வாங்மய தவம். நம்ம பெரிய 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 சாதனை எல்லாம் பண்றது அப்புறம், பெரிய பெரிய சாதனை அப்புறம் பண்றேன்னா, வெளியில போய் ஆபீஸ்ல போய் நான் இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கேன், பிசினஸ்ல நான் இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கேன், என் தவம் என்னன்னு தெரியுமா, என்னோட எஃபர்ட் என்ன எஃபர்ட் பாரு, அதெல்லாம் கரெக்ட் யாரும் இல்லைன்னாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு கிருஷ்ணர், உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கு, உன்னுடைய இந்த சமுதாயத்துல நீ மதிக்க வேண்டியவங்களை மதிக்கிறியா, இந்த சமுதாயத்துல நீ சேவை பண்ண வேண்டியவங்களுக்கு நீ பண்ண சேவையை ஒழுங்கா பண்றியா, தேவத்விஜ குரு பிராக்யா. அது மாதிரி வீட்டுல கணவன் மனைவி குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து நீ வாழறியா, இதெல்லாம் தான் பாருங்க தவம் சொல்றாரு அவர். அஹிம்சா, யாரையும் எதையும் வன்முறையில எந்த விதத்திலையும் வன்முறையில இறங்காம இருக்கியா. அடுத்து பேச்சு உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கு, துக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தாததாக இருக்கா வார்த்தைகள். இது மட்டும் இருந்தா போதுமா, இல்ல நான் பேசுறது துக்கமும் பயமே இருக்காது யாருக்கும், அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். சத்தியம், பாருங்க உண்மையை பேசணுமா, சத்தியத்தை பேசணும். எந்த சத்தியத்தை பேசணும்னு அர்த்தம், நாம பேசுறது எக்காலத்திலும் இது இப்படி இல்லையே, நீங்க சொன்னது இப்படி இல்லையே, இது மாறிடுச்சு, பொய் ஆயிடுச்சு, யாராலையும் இது பொய்ன்னு பின்னாடி சொல்லப்படக்கூடாது. அப்படி அதுதான் சத்தியம். இது அப்படின்னு அர்த்தம், நிறைய நமக்கு தெரியாததெல்லாம் பேசக்கூடாது, புரளியெல்லாம் பேசக்கூடாது, காதுல வாங்கினது போனதெல்லாம் பேசவே கூடாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, எந்த விதமான ரெஃபரன்ஸும் கிடையவே கிடையாது. அப்படியே இப்ப வாட்ஸ்அப்ல வருது பாருங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இதெல்லாம் இல்ல எது பொய் எது உண்மை யாருக்கும் தெரியும் பாருங்க. நம்மள என்ன பண்ணிடுவோம், அப்படியே கண்மூடித்தனமா நம்பிடுறது. இதுக்காக என்ன பண்றாங்க, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில வந்துட்டு இருந்தது. இப்போ ஒவ்வொரு பர்சனை பத்தியும், பொலிட்டிக்கல் பர்சனா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், அவங்கள பத்தி அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகமானன்றதுக்காக அவங்களே ஆள் வச்சு ஒரு ஏஜென்ட பிடிச்சு பிரச்சாரம் பண்றதுக்கு இதெல்லாம் நடக்குது பாருங்க, இதெல்லாம் நடக்குது. சத்தியம் எங்க சத்தியம், அவர் கொடுக்குற வாக்குறுதியே சத்தியம் கிடையாது. இதுல மத்தவங்களையும் சொல்ல வைக்கிறது, ஆட்கள் வச்சு பாருங்க. இப்ப நம்ம இண்டிவிஜுவல் பர்சன்ல ஆரம்பிச்சு சமுதாயத்துல எல்லா நிலையிலையும் எவ்வளவு பொய் சகஜமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி யாருக்கும் ஒரு வேல்யூவே எல்லாம் போயிடுச்சு பாருங்களேன். ஒரு எந்த விதமான யோசனையுமே கிடையாது, அதெல்லாம் அப்படியே போற போக்குல போகுது, சகஜமாயிடுச்சு. சத்தியம் சொல்றாரு, சத்தியம். அப்போ நாளைக்கு நான் இப்படி வாக்குறுதி கொடுத்தனே, இவங்களுக்கு இப்படி பேசினேன் இவங்க கிட்ட, நாளைக்கு நம்மள கேட்பாங்களே இது சரியா தப்பான்னு, என்ன இது இப்படி பண்றோமே, எந்த விதமும் கிடையாது. புக்கு புக்கா போட்டு கொடுக்குறது. நம்ம சொல்றது, நம்ம அரசியல்வாதிகள்னு சொன்னா அந்த அரசியல்வாதி யாரு, நமக்குள்ளதானே இருக்குன்னு போறான். இப்போ நம்ம இண்டிவிஜுவலா நம்ம பிராக்டிஸ் பண்ணது தானே அதுக்கப்புறமா நம்ம எந்த ஃபீல்ட்ல போறோமோ அந்த ஃபீல்டுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப ஆக்சுவலா நமக்கு தான் எல்லாருக்கும் பொறுப்பு. சத்தியம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய சொல்றாரு பொறுப்பு. சத்தியம், துன்புறுத்தது இல்லாத, பயத்தை உண்டு பண்ணாத, சத்தியத்தை பேசக்கூடியதாக. இதுவே கஷ்டம், நம்ம சொல்றோம்ல கஷ்டம், இதெல்லாம் முடியாது இந்த காலத்துல. அடுத்து சொல்ற பாருங்க, பிரியம். நம்ம பேசும் போதே அவங்களுக்கு ஆசையா இருக்கும், நம்ம பேசுறதை கேட்கணும்னு. அப்படி பிரியமா இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே சொல்றோம் பாருங்க, சும்மா காக்கா பிடிக்கிற மாதிரி இல்லாததெல்லாம் பேசி பிரியமா, அவங்ககிட்ட இல்லாத அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடலாம், நமக்கு என்ன. அப்படி கிடையாது. பிரியம், நம்ம பேசுவது அவங்களுக்கு கேட்க ஆசையா இருக்கணும், இன்னும் கேட்கணும் தோணணும். ஆனா அது எப்படி இருக்கணும், சத்தியமா இருக்கணும். அதே சமயத்துல அது துக்கத்தை உண்டு பண்ணதா இருக்கக்கூடாது, பயத்தை உண்டு பண்ண கூட இருக்காது.
இது பிரியம் பேசுறேன்னு சொல்லிட்டு இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசி சும்மா காக்கா பிடிக்க சொல்றாங்களே இப்ப சொன்ன மாதிரி அந்த மாதிரி இல்லை. இவங்க ஹிதத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு அவங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கணும் அந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த பேச்செல்லாம். இப்படி இப்படி இருக்கணுமா பேசுறது. எத் வாக்கியம் எந்த வாக்கியமும் எப்படிப்பட்ட வாக்கியம் எப்படி இருக்கணும் அந்த வாக்கியம் வார்த்தைகள் எவ்வளவு கஷ்டம் இல்ல, பிரியத்தோட பேசணும். அப்படின்னா நம்ம பேசுவது நிறைய பேர் நம்ம பேசும்போது எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பயே நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா. பிரியம் நம்ம பிரியத்தோட பேச தெரியல, அதே சமயத்துல அவங்களுக்கு ஹிதம் செய்யக்கூடியதா, ஃபியூச்சர் எதிர்காலத்துல அப்புறமா அவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தரக்கூடியதாக இருக்கணும், சத்தியமா இருக்கணும். இது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்றது இது சரியா தப்பா அப்படி பேசணும். இது பிரியமாக இருக்குமா இருக்காதா, அவங்களுக்கு நன்மை கூடியதா இருக்குமா இருக்காதா, அவங்களுக்கு சோகத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் யோசிச்சா நாங்க பேசவே முடியாது. அதான் பாயிண்ட். இப்படி பேசினா இப்படி இதெல்லாம் மைண்ட்ல இருந்தா அனாவசியமா பேசவே மாட்டோம். அனாவசியமா பேச மாட்டோம், தேவையில்லாதது பேச மாட்டோம், பிரயோஜனம் இல்லாத பேச மாட்டோம். அப்போ என்ன தேவையோ அது மட்டும். இதுதான் தவம். பாருங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கு தவம், நம்ம பேசுற பேச்சுல இருக்கு, நம்ம பண்ற வழிபாட்டு முறையில, மற்றவங்களுக்கு பண்ற சேவையில. இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் பெரிய பெரிய சாதனை பண்றேன் பாரு, அவார்டு எல்லாம் வாங்குறேன் பாரு, அதெல்லாம் தூக்கி ஓரமா வைக்கிறோம் ஷெல்ஃப்ல. வேற வச்சிட்டாங்கல்ல, இதெல்லாம் ஒரு சாதனையுமே கிடையாது. ஒரு மண்ணும் கட்டையும் கிடையாது பாருங்க. இதெல்லாம் மற்ற எந்த விதமான சாதனைகளாளர்கள்லாம் எடுத்துட்டா அந்த சாதனையாளர்கள்ல இதெல்லாம் என்னத்த மறுபடியும் மத்தவங்களை சொல்றது இல்லை, இது நமக்கும் தான். ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய சாதனைகள் நினைச்சிட்டு நாமளும் அந்த மாதிரி சாதனை செய்யலாமே, இந்த மாதிரி சாதனை செய்யலாமே, செய்ய போய் ஆனா என்ன இது பண்றோம் பேசிக். இது பெரிய சாதனை. இதுக்கு எவ்வளவு எஃபர்ட் வேணும், எப்படி போய் ஒரு பிசிக்கலா ஒரு எஃபர்ட் வேணுமோ, நம்ம ஜிம்மு போய் எக்ஸசைஸ் செஞ்சு உடல்ல வளர்த்து ஒரு பாடி பில்டிங் பண்றதுக்கோ, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸோ, இல்ல எந்த டிசிப்ளினோ, எந்த ஃபீல்டா வேணா இருக்கட்டும். ஒரு பொலிட்டீஷியனா இருந்து ஈஸி கிடையாது. அவங்க நம்ம அவ்வளவு சொல்றோம், அவ்வளவு தூரம் அவங்க சமுதாயத்துல போகணும் எல்லாமே. ஆனா அதுலயும் அவங்க சாதிக்கிறாங்க. ஆனா எந்த விதமான சாதனையாளர்களா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு தவம் தானே, ஒரு எஃபர்ட் தான் தவம்னு சொல்றோம். ஆனா நம்ம போட வேண்டிய எஃபர்ட் எங்க இருக்கு? இந்த எஃபர்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ குடும்பத்துல நான் இரு, சமுதாயத்துல நான் போ, பிசினஸ்னா பண்ணு, எங்க வேணா பண்ணு. எப்படி இருக்கும் அப்போ? இப்படி இந்த சாதனையை நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா நாம இருக்கிற இடமும் எப்படி இருந்தாலும், எங்க போனாலும் எப்படி இருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட தவம் செய்யறவங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்காங்க, ஒரு குடும்ப தலைவனா இருக்காங்க, குடும்ப தலைவியா இருக்காங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்டவங்க ஒரு ஆபீஸ்ல எம்டியா இருக்காரு, மேனேஜரா இருக்காரு, அக்கௌண்டண்டா இருக்காரு, அந்த இடம் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்டவங்க நம்ம அரசியல் இருக்காங்க, பஞ்சாயத்துல இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காரு, எம்பியா இருக்காங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல்ல இத பயிற்சி கொடுக்கணும், இதெல்லாம் போக்கஸ் பண்ணணும், இது எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும், இதுதான் பேஸா இருக்கணும். அதுக்கப்புறம் நீ அவனுக்கு இங்கிலீஷை கத்துக்கொடு, பிசிக்ஸை கத்துக்கொடு, கெமிஸ்ட்ரி கத்துக்கொடு, எதெல்லாம் கத்துக்கொடு. இப்ப அதெல்லாம் கத்துக் கொடுக்குறோம். இது எதுவும் நம்ம கத்துக்கல, நம்ம குழந்தைங்களுக்கு இதுதான் என்னன்னே தெரியல, நமக்கும் தெரியல. இதெல்லாம் நம்ம எவ்வளவு சாதாரண பாரு, நம்ம மேலோடமா சொல்லிடுறோம். நீ இப்படி பேசக்கூடாது, பெரியவங்க இப்படி நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கோ. இது என்ன, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அது மாற்றம் வந்துருமா? நம்ம வாழ்க்கை முறையாவே மாறணும்ன்றார். நம்ம வாழ்க்கை முறையாகவே இப்படி சாத்வீகமானதா மாறும் பொழுது, உடல் அளவுல, வாக்களவுல, மனதளவுல, அப்பதான் அது பாசிபிலிட்டி. அப்பதான் இதெல்லாம் பாசிபிள். இல்லைன்னா நம்ம என்ன தோணுது, இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லாத பேசுறாங்க அப்படி தோணுது. ஆனா பகவான் கிருஷ்ணர் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றாரு? படிச்சு சொல்றாருனால, படிச்சு சொல்றாரு பாருங்க. 17ஆம் அத்தியாயத்துல ஏன் சொல்றாரு? இந்த பேசிக்கே நீ வளர்த்து கொள்ளணும், அப்பதான் ஆன்ம ஞானத்துக்கே நீ தகுதி உடையவனாக ஆக. இப்ப எந்த வேலைக்குமே எந்த இடத்துக்குமே தகுதி இல்லாதவர்களாகவே பல பேர் இருக்கிற மாதிரி இருக்கே. இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு இதெல்லாம் செய்வதற்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதுல முழுமையாக இந்த விஷயங்களை கேட்கறதுக்கூடிய பகவான் கிருஷ்ணன் மூலமாவே கேட்கக்கூடிய வாய்ப்பு கீதை மூலமாவே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப கண்டிப்பாக நம்மளால இது முடியும்.
நமக்கு முடியாது எதுக்கு நம்ம கிட்ட வருது இல்ல. அனுத்வேகரம் சத்தியம் பிரிய ஹிதம். இது மறுபடியும் பாருங்க, நம்ம பேசுற பேச்சு அதுல வந்து இவ்வளோ இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல. ஏன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை பாருங்க. ஒரே வீட்டுல இருக்கோம், பேசிக்கிறதே கிடையாது. எல்லாம் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கிறது, இல்ல ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறது. அது வேணான்னு சொல்லல, ஓகே இருந்துருப்போம், தவிர்க்க முடியல, டெக்னாலஜி வந்துருச்சு வீட்டுக்குள்ள. ஆனா பிசிக்கலா நேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகிறதுக்கான தெரியல. ஏன்? பேச்சு. அந்த பேச்சு கேட்டாலே ஐயோ காதல், நம்ம சும்மா இருக்கலாம், போய் டிவி பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு அப்படிதான். குழந்தைங்க என்ன பண்ணுது, வீட்டுல இருக்கவங்க பேசுற பேச்சு, சத்தம், சண்டை, ஐயோ போ நம்ம டிவி பார்ப்போம். கார்ட்டூன்ல சந்தோஷமா இருக்கு, ஏதோ காட்டுறாங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே ஈடுபட்டு பாக்குது. இல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஃபேஸ்புக்ல யூடியூப்ல எங்கேயோ போய் அவங்க வந்து கேம் விளையாடுறாங்க. அவங்க எப்ப பாரு டிவிலேயே உட்காந்துருக்கான், கார்ட்டூனே உட்காந்துருக்கான். ஏன்? நம்ம அவங்களோட பேசல, நம்ம அவங்களோட பேச தெரியல, அவங்க கூட பிரியமா பேச தெரியல, ஹிதமா பேச தெரியல, சத்தியம் பேசுறது கிடையாது. பயத்தையும் துக்கத்தையும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ பயத்தையும் துக்கத்தையும் கொடுத்து நீங்க அதை பண்ண வெறும் இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க பாக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சரி, நான் யார் கடைபிடிக்கிறாங்க? எங்க வீட்லயே யாரும் கடைபிடிச்ச மாதிரி தெரியல, நான் பாக்குற டிவியில கடைபிடிச்ச மாதிரி தெரியல, அக்கம் பக்கத்துல கடைபிடிக்கல, என்ன மட்டும் கடைபிடிச்சா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆக்சுவலா அவங்க நம்ம பேசுறது கிடையாது, நம்ம கடைபிடிக்கிறத தான் அவங்களால கடைபிடிக்க முடியும். நம்ம எல்லாமே மத்தவங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் அந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு வருது. அந்த மாதிரி இத முதல்ல நம்ம கடைபிடிக்கணுமா, நம்ம ஒவ்வொருத்தருமே. அப்படி இருக்கும்போது நம்ம சாத்விகங்களாக இருப்போம், சாத்விக ஸ்ரத்தை உடையவர்களாக இருப்போம். இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் எவ்வளவோ இருக்கு இதுல, எவ்வளவு விஷயம் இருப்பாங்க. ஒவ்வொன்றையும் யோசிச்சா பிரியமா பேசுறது, ஹிதம் நன்மை, மற்றவரோட நன்மை, அவங்களுக்கு இது நன்மையா. நிறைய டைம் என்ன பண்ணிடுவோம், உதவி செய்யறதா நினைச்சு, ஆறுதல் செய்யறதா நினைச்சிட்டு பயமுறுத்திட்டு வந்துடும். ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு அவங்க நிலைமை அப்படிதான் இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியாதா நம்மளும் போய் எதுக்கு. அப்ப அவங்க கிட்ட என்ன சொல்லுவோம், பிரியமா சொல்றோம், ஹிதம், அதெல்லாம் கவலைப்படாத விடு, இப்படிதானே பேசணும். இது வேற மாதிரி. நம்ம ஒரு எப்படி பேசுறது, எப்படி சொல்றதுனே தெரியல. உங்களுக்கு புரியுது எப்படி இருக்கும். பாசிட்டிவா, ரொம்ப சந்தோஷமா பாசிட்டிவா நம்ம பேசும்போதே அவங்க நம்ம கூட இன்னும் இவங்க பேசணும், நம்மளுடைய மனது கவலை எல்லாம் போயிடும், இனிமே நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி நடந்தா எனக்கு இன்னும் நன்மையாவே இருக்கும். இப்படி எது நல்ல விஷயங்களோ அந்த விஷயங்களை அவங்க மனசுல பதிய வைக்கிற மாதிரி பாசிட்டிவ் விஷயங்களா. நம்மளை சுத்தி நெகட்டிவ் இருக்கதான் செய்யும், அதை தப்பிக்க முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல அதனால பாதிக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அது பாதிக்காத அளவுக்கு நம்மள நடவடிக்கைகள், பேச்சு இருக்கணும். பிரியம் ஹிதம். பிரியம்னு சொல்லும் போது என்ன, பிரசன்ட் பேசும்போது. ஹிதம் சொல்லும் போது என்ன, சும்மா அப்போதைக்கு நல்லா இனிமையா பேசிட்டு சக்கர மாதிரி. அப்புறம் அப்படி கிடையாது, அவங்களுக்கு உண்மையாகவே அவங்க லைஃப்ல சில சேஞ்சஸ், நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் இனிமே போன் அடிச்சா எப்படி இருக்கணும், நம்ம துக்கத்தை ஏற்படுத்துறோமோ வச்சிரும், ஐயோ இப்ப நான் பேசும்போது அவங்க பயமாயிடுவாங்களா, வேண்டாம் அது பேச வேண்டாம். அப்புறம் நம்ம பிரியமா சத்தியத்தான் பேசுறோமா நம்ம, இல்லையே அவங்க சொன்னதாச்சு, இது இவங்க சொன்னாங்களே, அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியாது, போனே பேச மாட்டோம் பாருங்களேன். அப்புறம் பிரியமா பேசுறோமா? நன்மை. இந்த மாதிரி செய்யறதா இருந்தா பேசலாம், இல்லைன்னா பேசி என்ன பிரயோஜனம், ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுது. உடனே நாங்க யார்கிட்டையும் பேச மாட்டோம், அதுவும் ப்ராப்ளம். பேசாம இருக்க முடியாது, ஏன் பேசவே மாட்டேன் அப்படின்னு வாங்கலாம். எப்ப பாருங்க என்கிட்ட மட்டும் பேசாத, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா. இதெல்லாம் விளையாட்டா இருக்கு, இது வந்து பிராக்டிக்கலா இது பயங்கரமான பிரச்சனையாகுது ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, எல்லா லெவல்லயும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, குடும்பத்துல, எல்லா லெவல்லயும். இந்த பேச்சு இது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னே புரியல. அது கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த ஸ்கில் என்னெல்லாமோ சொல்லி கொடுக்குறாங்க கோர்சஸ் எல்லாம். ஆனா கிருஷ்ணர் ரொம்ப பேசிக்கா அழகா எது இம்பார்ட்டன்ட்டோ இது யாருக்குமே தேவையில்லை. நம்ம உட்கார்ந்து யோசிச்சா யாரோட கைடன்ஸ் வேண்டாம், கிருஷ்ணர் சொல்றாரு அவ்வளவுதான். இது என்ன சொல்ல வந்தாரு, இதை மட்டும் எடுத்து நம்ம கரெக்டா மனசுல பதிவு வச்சுட்டோம்னா, இதுல போக்கஸ் பண்ணோம்னா, இதுல போக்கஸ் பண்ணி இதை பயிற்சி செய்வதற்கு நாம முயன்றாலே போதும். தவம் இதெல்லாம் தபஸ்ல வருது. நம்ம மற்ற தபஸ் எல்லாம் என்ன சொல்றது, நீ எந்த தபம் பண்ணாலும் இது பண்ணட்டுமா, இந்த தபஸ் பண்ணாம வேற எந்த தபஸ் பண்ணாலும் அது சூப்பர்ஃபிஷியல், பாவம். இந்த சொசைட்டில 4 பேர் வெரி குட்னுவாங்க, ஆனா
நமக்கு தான் தெரியும் குட்டா இல்லையா, நம்ம நிலைமை எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சக்சஸ்னா ஒரு மீடியால போயிட்டு ஒரு பெருசா ஒரு பேப்பர்ல போட்டு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணி, இல்ல ஒரு 10 பேர் சமுதாயத்துல பார்த்து மிகப்பெரிய சாதனையாளனா மாறிட்டான், இவ்வளவு எஃபர்ட் போட்டான் அப்படின்னு பாராட்டுறது. ஆனா அது பாருங்களேன் எவ்வளவு சூப்பர்ஃபிஷியலானது இது. உண்மையிலேயே நம்மளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சாத்வீகமானவங்களா நம்மளால அப்படி மாறக்கூடிய நிலைமை இருக்கா? அதுதானே தபஸ், அதுதானே நம்ம போடுற உண்மையான எஃபர்ட். இத பண்ண சொல்றாரு. ஆக்சுவலா மத்தவங்களுக்காக இல்ல, நமக்கு முதல்ல நீ பண்ணு. இப்படி சாத்தியே இது இது பண்ணா நீ சாஸ்திரம் தெரியலன்னா கூட என்ன, நீ ஆத்ம ஞானத்திற்கு அதிகாரியாக ஆகிவிடுவாய் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா உனக்கு சாஸ்திரம் தெரிய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். சாஸ்திரம் குரு இல்லாம அது கிடையாது. ஆனாலும் அந்த சாஸ்திரம்ன்றது வெறும் புக் இல்லைல்ல, சாஸ்திரம்ன்றது நாலேஜ் தானே. அந்த நாலேஜ ஈஸ்வரனை குருவாக இருந்து எப்படி வேணாலும் கொடுப்பாருன்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல நீ சாத்விக ஸ்ரத்தை உள்ளவனாக இரு. சாத்விக ஸ்ரத்தை உள்ளவனாக இருக்கிறது என்ன பண்ண, மறுபடியும் ஆகாரத்துல இருந்து ஆகாரம், யஜ்ஞம், வழிபாடு, சேவை, பூஜை, அதுக்கப்புறம் என்ன வருது, பேச்சு, சாரீரம் தபஸ்ல பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்மளுடைய பேச்சு, வார்த்தைகள், நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளும் பேச்சும். இதுல என்னது, எத் வாக்கியம். அதுக்கப்புறம் என்ன, ஸ்வாத்தியாய அபியசனம். இங்க ஸ்வாத்தியாயம்னு சொல்லும் போது மறுபடியும் பாருங்க, வேத அத்தியனம் அர்த்தம். இங்க வேத அத்தியனம், வேத அத்தியனம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அதே கேள்வி, என்னையா குழப்பறீங்க, இவங்க எல்லாம் சாஸ்திரம் தெரியாதவங்க தானே அப்படின்னா, அந்த காலத்துல எப்படின்னா, எப்படி நம்மளுடைய கல்வி திட்டம் இப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி கல்வி திட்டம் என்ன பண்ணுவாங்க, 5 வயசு 6 வயசு ஆனா நேரம் குருகுலத்தை விட்டுருவாங்க. அந்த பூனல் யஜ்ஞோபீத்தம் போட்டுட்டு காயத்ரி சொல்லி கொடுத்துட்டு, அதான் த்விஜம், அதான் 2வது பிறப்பு, த்விஜன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நேர கொண்டு போய் குருகுலத்தை விட்டுருவாங்க. குருகுலத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, குருகுலத்துல வேதாத்தியம், எல்லாருக்கும் வேதாத்தியம். இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த யஜ்ஞோபவீத்தம்னு சொல்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, கிடையவே கிடையாது. மற்ற ஜாதியினருக்கும் யஜ்ஞோபீத்தம் உண்டு. மற்ற ஜாதியினரும் போய் குருகுலம் படிப்பாங்க. கிருஷ்ணர் போய் குருகுலம் போய் படிச்சார் சாந்திமணி. எல்லாருமே ராமர் பரத சத்ருகன் எல்லாம் போய் படிச்சாங்க. இதிகாசம், இவங்கெல்லாம் யாரு, பிராமணர்கள், இவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. க்ஷத்திரியர்கள், வைஷ்யர்கள் எல்லாருமே தான், எல்லாருமே குருகுலத்துல படிப்பாங்க. கரெக்டா? பிராமணர்களும் படிப்பாங்க. எஜுகேஷன் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் நம்ம இப்ப குழப்பி வச்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய தப்பா நம்மளுடைய ட்ரெடிஷன் எல்லாம் புரிய வச்சிருக்காங்க நமக்கு. அப்ப பார்க்கும்போது அந்த வேத அத்தியனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருமே தவிர, ஆனா என்ன நாலேஜ் இருக்காது, என்ன நாலேஜ் இருக்காது, உண்மையான ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்காது. டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கு. சாஸ்திரம்ன்றது வெறும் அத்தியனம் கிடையாது. சாஸ்திரம்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானம், உண்மையான ஆன்மீக ஞானம், வேதாந்த ஆன்மீக ஞானம். அதனால இவங்க இங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, வாங்மயம் தபஸ்ல பேச்சை பத்தி பார்த்தோம். இங்க அவங்களுக்கான என்ன சொல்றது, வேதங்களை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அந்தந்த குடும்ப பாரம்பரியத்துல வந்தவங்க அந்தந்த வேதத்தை காப்பாற்றணும்னு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, இப்ப பேர் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில பேர்லாம் நம்ம தமிழ்நாட்டுல தெரியல எனக்கு, திவேதி, திரிவேதி, சதுர்வேதி இப்பெல்லாம் பேர் வச்சுப்பாங்க பாருங்க. வேதி இப்பெல்லாம் பேர் வச்சுப்பாங்க. என்ன அர்த்தம், அந்தந்த வேதத்தை, அந்தந்த சாக்கைகள், அந்தந்த பிரான்சஸ் இவங்க பாரம்பரியமா படிச்சுட்டு பாராயணம் பண்ணி அதை பாதுகாக்கணும். ஸ்வாத்தியாய அபியசனம். இப்ப நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு தெரியாது, நம்ம எந்த குரு பரம்பரையில வந்தோம் நமக்கு தெரியலையே, தெரியல நம்ம எதை படிக்கிறது. இப்ப நம்ம என்ன கத்துட்டு இருக்கோமோ, நம்ம கீதை கத்துட்டு இருக்கோம், வேதத்துல ஏதாவது சூக்தங்கள் கத்துட்டு இருக்கோமா, இல்ல பிரகரண கிரந்தங்கள் கத்துட்டு இருக்கோமா, இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம அபியசனம், வாங்மய தபஸ், இதெல்லாம் பாராயணம் பண்ணலாம் டெய்லி, தினமும்ல வேதோ நித்தியம் அதியத்தாம், வேதத்தை தினமும் படிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க சாதனா பஞ்சகத்துல கூட. அதுல இதுவும் இன்க்ளூடட். ஸ்வாத்தியாய அபியசனம், வேதம் ஓதுதல் சொல்லும் போது நமக்கு இப்போ வேதம்ன்றது நேரடியா கத்துக்கலனாலும் வேதத்தினுடைய ஒரு பகுதியாக, வேதத்தினுடைய சாரமாக இருக்கிற ஸ்மிருதிகள், இதையும் கீதையில ஆரம்பிச்சு விஷ்ணு சாஸ்திரம் எல்லாம் சொல்றோம் பாருங்க. இப்போ நம்ம அதெல்லாம் ஸ்மிருதியில வந்துடும், ஸ்லோகங்கள்ல வந்துடும். ஆனா எல்லாத்துக்குமே
இங்க டைரக்டா வேதம் ஓதுறதை பத்தி தான் சொல்றாங்க. நமக்கு எப்படி அப்ளை பண்ணிக்கிறது? நான் அது கத்துக்கலையேன்னா நமக்கு கிடைச்ச வேதத்தை அடிப்படையாக கொண்ட சாஸ்திர நூல்கள், அதுலயும் இப்ப சூக்தங்கள்லாம் இருக்கு, புருஷ சூக்தம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அப்புறம் அது போல மற்ற ஸ்லோகங்கள் எல்லாமே ஸ்மிருதிகள்ல இருக்கக்கூடியது, லலிதா சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம், இப்ப நம்ம படிக்கிற கீதை, இது எல்லாமே இதை நம்ம தினமும் பாராயணம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுவது என்னது? வாங்மய தபஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தது தபஸ்ல 2 என்னென்ன பார்த்தோம்? ஷாரீர தபஸ், வாங்மய தபஸ். இப்படி எல்லாம் தனித்தனியா சொன்னாலும் என்ன அர்த்தம்? 3மே இன்க்ளூடட் தான். இந்த வாங்மய தபஸ்ல மைண்ட் இன்க்ளூடட், உடல் இன்க்ளூடட். உடல் தபஸ்ல என்ன இன்க்ளூடட்? மனதும் இன்க்ளூடட். ஆனா அதுல என்ன அர்த்தம்? பிரதானமாக எதுல வெளிப்படுத்துறோமோ அந்த கருவி உடல் தான் பிரதானமா இருக்கு ஷாரீர தபஸ்ல. இங்க என்ன? வாங்மயத்துல வாக்கு தான் பிரதானமா இருக்கு. அதுல உடல் ஆரோக்கியமும் அவசியம் தான், மனதும் இன்க்ளூடட் தான். இதோட நம்ம இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலோட நம்ம இன்னைக்கு வகுப்பு நிறைவு செய்யலாம். நாளைக்கு தொடர்ந்து என்ன இருக்கு? மானசீக தபஸ் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.